ஆண்டவா மாயவா அதிசுந்தரா இறைவா என் பெருமனே 22 கோணோடு 34 54 நாட்டவர்கள் போருக்கு சென்றெடுத்தேன். அத்தாவும் ஆண்டு பணிந்து விட்டார்கள். சாமி சின்னாண்டவரும் ஆண்டு பணிந்து விட்டார்கள். சத்தியம் சண்டபடி ஆண்டவர் வந்து நெல்லிபல் நாட்டு கோட்டையில் ஒருவருமே இல்லையே, என்ன செய்தாய்? நீ என்ன செய்தாய் என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? ஆண்டவா என்ன செய்தேன்? என் கையில் இருக்கும் பட்டாவலை எடுத்து தலையில் ஓடி லாகவாய்ந்து என் உயிராகப்பட்டதை நானே மன்னித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் வந்து கேட்டால் நான் என்ன சொல்வது? ஆண்டவா ஆண்டவர் வட்டனண்டா அடிகிற நடந்து போதும் பாண்டிரன் என்று மந்திர மந்திர பாலை தலையில் ஓடி தாண்டியதாக பற்றி நான் 10 உயிர்கள் தானே. வேற யாருமே தேவையில்லை, ஒரு ஆளே போதும். குடும்பத்தை கடுப்புல கஷ்டப்படணும், சும்மா எல்லாத்தையும் கொள்றது. அவங்களையும் கொண்டு எங்களையும் கொண்டு பொங்கலை கொள்றேன். அப்ப அவங்க பாட பாட வாசிக்கணும்ல, அதுவா சீக்கிரம் முடிச்சுடுவான். அப்ப முடிச்சிடலாம். முடிச்சாச்சு. முடிச்சாச்சு. ஒரு ஆள் இருக்குல்ல? இன்னும் ஒரு ஆள் இல்ல, 2 ஆள் இருக்கு. 2 ஆள் இருக்கு. ஆமா ஆமா. கொண்டாண்டவர் வந்து எதிரில வந்துடுவாரு. சர சர சக்கரை தண்ணியில வர சத்தம். ஆமா, அதனால ஏதாவது செடி குடியில பிடிக்கி நல்ல தூக்கி போட்டு போடலாம்னு பாக்குறேன். எப்படி தெரியுமா? சின்ன சின்ன கட்டல் எல்லாம் சிறிய செய்யது போல மூக்கர் பேர் ஆமா மூக்கர் பேர் தூக்கி போட்டு கொடுக்கலாமா? விநாயகர் வணங்கி தானே போடணும். அதனால இப்ப தேவராஜ சித்தகோட்டினே விநாயகா நான் உன்னை பூஜை செய்கிறேன்.
ஹலோ பார்த்திவன் பொன்னார் வெற்றிய வெள்ள குலத்து கரையில் நான் வென்று தமிழ் கோமொழி ஒத்தை பர சட்டம் காது நான் வசையும் கேட்கின்றேனா வசையும் கேட்கின்றேனே வசையும் கேட்டு வந்தாரா கேட்டு வந்தார் மனமூரி செப்பந்தால் மனதில் சிவனையே தன்னை வேண்டி எப்படி எழுந்தாலும் என் தலையில் பிரம்மதேவன் நான் பெருமையில் வருகிறேனா மனமுருகி பொன்னல் கண்ணீர் சத்தியா செய்ய போறேன் 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 தானம் புது
இந்த குளக்கரையில் இருக்கின்ற மூக்குடைய பிள்ளையாரை தூக்கி என்னுடைய சிறசக்தியாக போகிறான் பாடி அப்படி பட்டாவல் எடுத்து வீசுகிறேன். வீசப்படுது மூக்காய் பிள்ளையார் மனுதண்டமாகும் அந்தவன் மாமிசம் 16 கூறாக வைத்திருக்கிறேன். வடசேரி பாவட்டம் வரையில் விழுகும்படி அந்தவன் மாமிசத்தை 16 கூறாக வைத்திருக்கிறேன். அந்தவன் மாமிசத்துக்கு ஈரம்பு காக்கை கழுவதை தீண்டாவலை காப்புகளை கட்டி வைத்துவிட்டு இந்த பறவை தண்ணியில் வரும்போது தமிழோசன் கேட்டேனே. என்னுடைய நெல்லிவள நாடு கோட்டைக்கு நேராக ஒத்தைப்பற சத்தம் காதில் விழுந்தது. அம்மா, என்னுடைய நெல்லிவள நாடு கோட்டைக்குத்தான் என்ன ஆபத்தோ அல்லது என்னுடைய தம்பி தந்தைக்குத்தான் என்ன ஆபத்தோ தெரியவில்லையே. இப்பொழுது அந்த செப்பவள ஆசாரி மாமிசத்துக்கு ஈரம்பு காக்கை கழுவதை தீண்டாமலே காப்புகளை கட்டி வைத்துவிட்டு என்னுடைய நாடாகிய நெல்லிவள நாடு கோட்டை நாடு சென்று வருகிறேன். அப்பா, பின்புதான் கோபமாகி மக்களங்கால ஒன்னர் மகிழ்ந்த வெள்ளாய் உரத்துக்கரையில் துஷ்டமக்கரைகள் மேல துக்கமா காலி காய தக்காளி வரிவெடுத்து தான் வரித்தது சொன்னேன். காப்புகளை கட்டி வைத்து விட்டேன். இந்த பாலை தண்ணியில் வரும்போது தமிழோசன் கேட்டேனே. என்னுடைய நெல்லிவள நாடு கோட்டைக்கு நேராக ஒத்தைப்பற சத்தம் காதிலே விழுந்தது. அம்மா, எப்பொழுது இந்த வெள்ளாங்குளத்துக்கு அருகிலே காளிகாதேவி எப்பொழுது கிழக்கு முகமாக வந்திருக்குமே, இன்று ஏது காலமோ வடமுகமாக அமர்ந்திருக்கிறது. என்னுடைய நெல்லிவள நாடு கோட்டைக்குத்தான் என்ன ஆபத்தோ அல்லது என்னுடைய தம்பி தங்கைக்குத்தான் என்ன ஆபத்தோ தெரியவில்லை. அம்மா, இந்த வெள்ளாங்குளத்துக்கு கரையிலே எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாருமே கிடையாது. தாயே, அம்மா, தாயே காளிகா தேவி, என் திசை புகழ் பெற்ற ஈஸ்வரி
அந்த பாவி செம்புகள் ஆசாரி என்னிடத்தில் ஒரு மரமரக்காலை கொடுத்து விட்டு நான் கொடுத்ததோ 12 நிறுவத்துக்கு செய்த மரக்கால் என்று என்னை வாதுகள் பேசி வம்புகளுக்கு என்னை வடவேசமாக வெள்ளாங்குளத்திற்கு சத்தியம் அழைத்து வரும்போது ஆகாத சகனங்கள் ஏற்பட்டது தாயே. அந்த சகனத்தை சொன்ன பொழுது இதெல்லாம் ஒரு சகனமா என்று சொன்னானே பாவி. என்னுடைய நெல்லிவளர் ஆலை கோட்டைக்கு நேராக ஒத்தைப்பட சத்தம் காதலே விழுந்தது அம்மா. என்னுடைய பட்டது கோட்டைக்கு என்ன நடந்து விட்டது தாயே. அம்மா கோட்டையை விட்டு நான் எட்டி வருகிறேன். இந்த வெள்ளாங்குளத்து கரையில் எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாருமே கிடையாதம்மா. அந்த பாவி செம்புகள் ஆசாரியனான வடதேசமாக வெள்ளாங்குளத்து கலைத்து வரும்போது இப்படி எல்லாம் ஒரு சகலங்கள் ஏற்பட்டது தாயே. என்னிடத்தில் வந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாயா? அம்மா கள்ளமலாதீர உள்ளதை சொல்லம்மா. என்னிடத்தில் வந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாயா? இந்த வெள்ளாங்குளத்து கரையில் எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாருமே கிடையாதம்மா. தாயே காளியா தேவி அம்மா. வெத்தமயங்காலே வேதம் கொண்டாண்டவா அபியாரே ஐயரே தமயங்காலே வேதம் கொண்டாண்டவா அபியாரே மஞ்சாமல் ஊரிந்து போய்வாரா அபியாரே ஐயே ஒன்றுக்கு மஞ்சாமல் ஊருக்கு போய்வாரா அபியாரே கத்தினி உள்ளவாரை பயிலன்றும் நேராதே அபியாரே ஐயே பத்தினி உள்ளவாரை பயிலன்று நேராதே சாமியாரே முத்தானி உள்ளவாரை ஒரு கூரை நேராதே அபியாரே அண்ணா முத்தானி உள்ளவாரை ஒரு கூரை நேராதே சாமியாரே ஒன்றுக்கு மஞ்ச வேண்டாம். ஆகட்டும் தாய். உடனே உன் நாட்டுக்கு சென்று வருவாயாக. ஆகட்டும் அது தாய். இப்போதாக அந்த வள்ளி தண்டனை வெட்டி வீழ்த்தியது உன்னை மந்திரவாளி ரத்த கவலை வீசிக் கொண்டிருக்கிறது.
இருக்கிறது. இந்த சத்திய வெள்ளாங்குளத்தில் அந்த கழுவி சுத்தம் செய்து நெல்லுவலோடு சென்று வருவை கொண்டாட்டவா? அப்படி ஆகட்டும் தாய். அப்படியே சென்று வருவாய். ஒரு மனதோடு சென்று வருகிறேன் தாய். போய் வருகிறேன் அம்மா. தாய் காளிகா தேவியோ, ஒரு உத்தமாவத்தின் ஒரு சொல்ல வாசகம் அருக்காணி நல்லதங்கு இருக்கும் பொழுது ஒரு நெல்லுவலநாடு கோட்டைக்கு எந்த ஒரு ஆபத்து வராது. நீங்கள் ஐவருமே ஆதிபரியக்கானுடைய பாதாளத்தை அடைவீர்கள் என்று சொல்லிவிட்டது. நான் ஒரு மனதோடு என்னுடைய நாடாகிய நெல்லிவளநாடு கோட்டையை சென்று வருகிறேன். போய் வருகிறேன் அம்மா, சென்று வருகிறேன். பாலையும் தூர நோக்கி பொன்னர் மனிதன் இருப்பினாரே. இப்ப வரவழைக்கு சொல்லு. ஆச்சரியமாக இருக்கிறது. என உத்தமாவத்தின் ஒரு சொல்ல வாசகம் அருக்காணி நல்லதங்கி மட்டும் உருகியோப்பரை மேடையில் ஏறி வடமுகம் பார்த்த வண்ணமாக இரு கண்களில் கண்ணீர் தாழ்தாரையாக ஓடுகிறது. அம்மா, நம்முடைய பட்டோரு கோட்டிலே என்ன நடந்து விட்டது தங்கமே? நமது நெல்லிவளநாடு கோட்டிலே எப்பொழுதுமே சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்குமே தூண்டாமணி விளக்கு, அதையும் காணவில்லை அம்மா. என்னுடைய குதிரை அதிர்ச்சியை கண்டவர்கள் ஓடி ஓடி வந்து வெள்ளிமலை சாம்புகள் கடிவாளத்தை பிடிப்பாரு. அந்தவரை காணவில்லை அம்மா. பதிங்கர பால் குடிக்கும் பச்சை நாய் விட்டு வந்து என்னுடைய காலையை சுடுமே, அதையும் காணவில்லை அம்மா. நீ மட்டும் ஏன் அம்மா தன்னந்தடவையாக உருகி ஒப்பரை மேடையில் ஏறி உடம்புக்கு பார்த்து வல்லமாக இரு கண்களில் கண்ணீர் தாரதாரையாக ஓடுகிறது. நம்முடைய பட்டேரி கோட்டிலே நம்மா நடந்து விட்டது அம்மா தங்கமே. நமது நெல்லிவளநாடு கோட்டையை பார்த்தாலே பாலந்த கோட்டைகள் இருக்கக்கூடிய காரணம் என்னம்மா? அம்மா தங்கமே, நம்முடைய நெல்லிவளநாடு கோட்டையில் என்ன நடந்து விட்டது? அந்த பாவி செம்புகள் ஆசாரிக்கலாக வடதேசமாக வெள்ளாங்குளத்தூர் சத்தியம் சென்ற பிறகு நமது நெல்லிவளநாடு கோட்டையை பார்த்தாலே பாலந்த கோட்டைகள் இருக்கக்கூடிய காரணம் என்னம்மா தங்கமே? அம்மா அறியாப்பி ரந்தகமே
ஆயக்கோட்டையில் ஐகருமே ஒன்று கூடி ஆட்சி செய்கிறது. அத்தா எங்கே, தம்பி எங்கே, வையமலை சாம்புகள் எங்கே, பரிங்கர பால் சாப்பிடும் பச்சை நாய்க்குட்டி எங்கே அம்மா? ஏன் அம்மா நீ மட்டும் தன்னும் கடமையாக முருகி ஒப்பரே மேடையில் ஏறி வடமுகம் பார்த்த வண்ணமாக இருகண்களில் கண்ணீர் தாரதாரியாக ஓடுகிறது. பட்டூர் கோட்டியில் என்ன நடந்து விட்டது அம்மா? தங்கவே அம்மா கண்ணேனா அம்மனியே கல்பனியா பத்திரியே மணியே கல்பனியா பத்திரியே அம்மா நமது வெள்ளிவள ஆயக்கோட்டையில் ஐவருமே ஒன்று கூடி ஆட்சி செய்து வந்தோமே அம்மா. அத்தா எங்கே, தம்பி எங்கே, வையமலை சாம்புகள் எங்கே, பல்களை பால் சாப்பிடும் பச்சை நாய்க்குட்டி எங்கே அம்மா? இவர்கள்லாம் எங்கே அம்மா போனார்கள்? நீ மட்டும் ஏனம்மா வடமுகம் பார்த்த வண்ணமாக இருகண்களில் கண்ணீர் தாரதாரியாக ஓடுகிறது. பட்டூர் கோட்டையில என்னம்மா நடந்து விட்டது அம்மா? தங்கமே
எப்படி சொல்ல அப்பா தங்கமே என்னப்பா செய்கிறார் ஆனா சத்தியங்கள் செய்ய வேண்டாம் அதிகாரம் இல்லாமலா சத்தியங்கள் செய்ய வேண்டாம் அதிகாரம் பின்பொழியா அவர்களை பார்த்தவுடன் ஓடோடி வந்து நம்முடைய சின்னரிடம் தெரிவித்தார். அப்போது நமது சின்னர் ஆங்கார கோபத்தோடு படையெடுத்து செல்லும் போது அத்தான் அருகில் ஓடி வந்து அண்ணா அந்த மலை தானிட்டு அந்த பாடி சென்றார். சென்றவர்கள் போர்க்களத்தை மாண்டு மறைந்து விட்டார் என்று சொல்கிறாய் அம்மா. அம்மா தங்கமே, அத்தாவுக்கு உனக்கு திருமணம் செய்து வைத்திருந்த பாவி கண்ணனை வார்க்க வேண்டியிருக்கிறது. அத்தா போர்க்களத்தை மாண்டு மறைந்து விட்டார் என்று சொல்கிறேன் அம்மா தங்கமே. நமது ஐவரும் ஒன்று கூடி வெள்ளிவள நாடு கோட்டையிலே ஆட்சி செய்து வந்தமே அம்மா. அத்தா போர்க்களத்திலே மாண்டு மறைந்து விட்டார் என்று சொல்கிறாயே அம்மா தங்கமே. அம்மா அத்தாவை தோற்றுடாம I'm
அத்தாவை தோற்று ஆடவனையை இழந்து அத்தா இல்லாத அந்த அரவணை எப்படி அம்மா வாழ்வது தங்கவே வேளாட்டு கால்வழிகளும் பணியிடத்து சென்று அத்தா போர்களிடத்திலே மாண்டு மடைந்து விட்டார் என்று சொல்கிறாயே நமது சின்னாண்டவருக்கு என்ன நடந்தது என்று என்னிடத்தில் வந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்பா தங்கவே அம்மா அண்ணா தமிழை மாண்டரட்டி வீரவாத வாடி என்னுடைய தம்பி சிட்டாளக்கு திருமணி சங்கர் மேலாட்டு காலிவழிகளில் படையெடுத்து சென்று போர்க்களத்திலே மாண்டு மடிந்து விட்டார் என்று சொல்கிறாயே என்னுடைய தம்பி தோளுக்கு துணையாக இருப்பாரே அம்மா நமது நெல்லியோட ஆளுக்கோட்டிலே 50 பேர் ஒன்று கூடி ஆட்சி செய்வது அம்மா நமது கோட்டையிலே அனைவருமே போர்க்களத்திலே மாண்டு மடிந்து விட்டார் என்று சொல்கிறாய் அம்மா தங்கமே அத்தமுகத்தை எப்போது காண்பேன் என்னுடைய தம்பி சிட்டாள குட்டி சிறுமணி சங்கர் முகத்தை எப்போது காண்பேன் அம்மா அனைவருமே போர்க்களத்திலே மாண்டு மடிந்து விட்டார் என்று சொல்கிறாயே அம்மா தங்கமே அந்த மேலாட்டு கால்வழிகளை வெள்ளை பிஞ்சு போல் வெட்டி எறிந்துவிட்டு நான் மீண்டும் பட்டூர் கோட்டைக்கு வருகிறேன் அம்மா தங்கவே அத்தாவை கொண்ட அகதியாக வேடுவரையும் படித்து கொண்ட மட்டனக வேடுவரையும் நான் வெட்டி கருவறுத்து மீண்டும் பட்டூர் கோட்டைக்கு வருகிறேன் அம்மா தங்கவே என்னை விட்டு விடுங்கள் அப்பா சென்று வருகிறேன் தங்கவே அம்மா தங்கமே அந்த மேலாளி காலிவழிகளை வெள்ளரிப்பித்து போல் வெட்டி பேசி விட்டு வருகிறேன் தங்கமே அம்மா அந்த ஆவி கொண்டதோடு எதற்காக தடுக்கிறாய் அந்த அத்தனை கொண்ட அகிரியான வேடுவரை வெள்ளரிப்பித்து போல் வெட்டி கருவறுத்து நின்று பற்றி Bye.
கொண்டதோடு அக்கால கல்வானே கண்ணியை கொண்டதோடு தப்பிய நினைந்து வராது நான் தாண்டினேன் குதிரை மேலே என்னுடைய பெரியவர்கள் வார்த்தை கேளாமல் தான் கமவில தம்பி வீரமாக இவர்களை கொண்டவர்களை பழிக்கு பிழை வாங்கி வருகிறேன் தங்கமே. நீ உன்னுடைய தோழிமார்களோடு பதனமாக அரண்மனையில் இருப்பாய் என்று எனக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு என்னுடைய பெரியவர்கள் சென்று விட்டார். அண்ணன் எப்ப வருவார் தெரியவில்லை. அண்ணன் சட்ட வழி மீது அமர்ந்து என்னுடைய பெரியவர் எப்ப வருவார் என்று என்னுடைய பெரியவர் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன்.